தலைமையில நீ நாட்டுப்புற பாட்டுக்காக வந்திருக்க. தமிழ்நாடு பூரா விவசாயம் இல்லை, வறட்சி. ஏதாவது நட்டு பாரு. வா. கோட்டை நாச்சி அம்மனுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை கோட்டை நாச்சி அம்மனை வணங்கி வந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே நாவினில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாது இருப்பேனா என்னைத்தான் எரித்தால் நெருங்கின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணவலாகும் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மின்னுக்குள் மழையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் விட்டிருக்க நமக்குள் வித்தாக பிறந்த சத்தான தமிழுக்கு என் கரம் சிறந்தால் ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். ஆனா நடுவரால நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? இதுவரைக்கும் 5 பேச்சாளர் வந்து பேசிட்டாங்க. கிருபான்னா யாராவது அண்ணனோட அழகு வர்ணிச்சாங்களா? நான் இதுக்கு சேலமாத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஏன் உங்க அழகு வர்ணிக்குதான்? ஆமா. ஏன் தெரியுமா? ஒரு அழக வர்ணிக்கணும்னா ஒரு அழக வர்ணிக்கணும்னா இன்னொரு அழகால தானங்க முடியும். உட்காருக்கியா உட்காருக்கியா சரி சரிப்பட்டு வரும். உட்காரு 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 உட்காருமா உட்காருமா. என்ன சும்மா சம்பிரதாயத்துக்கு என்ன பாராட்டினா அதுக்காக கோவப்பட்டு கிளம்பாரு. போற போக்கில் ஏன் பேக்க தூக்கிட்டு போறாரு பாரு. ஆனா உங்க அழக நான் வர்ணிக்கிறேங்க. கார்குழல் கண்ணனே கார்குழல் கண்ணனே பட்டிமன்றத்தின் மன்னனே சபாஷ். அழகான பெண்களுக்கெல்லாம் நீங்கள் அண்ணனே. இதை நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா அப்படிலாம் இல்லைங்கன்னா உண்மையாலுமே உங்களை பாராட்டணும்னா எப்படி பாராட்டணும் தெரியுமா? நடையிலே சிங்கம் படையிலே தளபதி சங்க தமிழகத்தின் சிங்க திருமுகம் மங்காத போல் படைத்த மாவீர நடுவரை அவர்களை ஏற்ற வகுக்கட்டுகளை வாதிட்டு அமர்ந்திருக்கும் பேச்சாளர் பெருமக்களை குரல் கொண்டு பாடும் மக்களுக்கு மத்தியில் விரல் கொண்டு வாசித்து கொடுக்கும் அருமையான இசைவாளர்களே ஆத்தூர் அலங்கரங்கன்று அருமையான ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிட்ட அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். ஏன் தெரியுமா அஜித் குமார் ரேஞ்சில் சொல்லியிருக்கேன். நான் பேசும்போது இதே சவுண்டு, பாடும்போது ஒரு பாயிண்ட் எப்போ வைங்க அப்படிலாம் வச்சேன்னா நான் மட்டும் பேசிட்டு என் வீட்டுக்கு போவேன். இல்லைன்னா இறங்கி ஓ வீட்டுக்கு தான் வருவேன். கேட்டு எப்பா இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு நம்மளால முடியாது. மாதம் ஒரு பொட்டியை வித்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு சவுண்டை வச்சு விட்டுரு. மற்றும் நள்ளிரவு வேலையில நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்பதற்காக கலைந்து செல்லும் தெருக்கூட்டங்களாக இல்லாமல் இருந்து கேட்கின்ற திருக்கூட்டங்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் பாதங்களையும் தொட்டு வணங்கி என்னை மட்டுமே தமிழா ரேஞ்சுக்கு ஒரு அமலா பேர் ரேஞ்சுக்கு படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற விக்ரம் சார் அவர்களை இவ்வளவு நேரம் நின்றுட்டு தானே இருக்கீங்க. நான் வந்து உட்காந்துட்டீங்களா? என்ன அர்த்தம்? என்ன காரணம்னா என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. இந்த முழு உருவம் அதுல அமையல. ஆனா நடுநாள இந்த கூட்டத்துல என் மச்சான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. என் மச்சான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரையா இந்த நேரத்துல தொல்லப்படுத்துற? அவர் நிம்மதியா இருப்பாரு. ஒரு உதாரணம் அவரை நாங்க எப்படி கூப்பிடுவோம் தெரியுங்களா? சந்திரனே சூரியனே தமிழ் இசைக்கு தாயாக இருக்கிறதே நாட்டுப்புற இசை தானே. சினிமாக்காரங்களே நாட்டுப்புற இசையை காப்பி அடித்து தான் பல பாட்டு பாடினாங்க. சிவாஜி கணேசனுக்காக ஒரு பாட்டு நான் பல மேடைகளில் பாடியிருக்கிறேன். ராகத்தை மட்டும் பாடி காட்டுறேன். பாட்டுக்கே நான் வரல. தந்தனா ததறினா தன்னானே நானே
செய்தான் சினிமாவுக்கே அடித்தடம். ஆமாங்க, எங்க மாமாட்ட சொன்னாங்க, அத்தான் அத்தான் நான் தான் செல்போன், நீங்கள் தான் சிம் கார்டு, இணைந்திருந்தால் எப்படி இருக்கும்னு, சார்ஜ் ஏத்த உங்க அக்கா வந்தா நல்லா இருக்குன்னாரு. அப்படியே மனுஷன் அவரு. நல்ல குடும்பம் தான். நான் நல்ல பிள்ளை, உங்க தங்கச்சி ஆச்சு, மாமியாரா வருவோம், கடவுளா பாக்குறேன் சத்தியமா. காலையில எழுந்து சொன்ன என் மாமியார தொட்டு கும்பிட்டு தான் நான் வெளியே வருவேன். ஆஹா, போட்டோல ஆனா சில மாமியார் நல்லா தான் இருக்கு. சில மாமியார் நல்லா இருக்கு, மருமகளும் நல்லா இருக்குது. மாமியாரா நினைக்கிறது கிடையாது, தாய் மாதிரி நினைக்கிறாங்க. நீங்களும் அப்படிதான். எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு மாமியாருக்கு உடம்பு செருப்பில் திடீர்னு நெஞ்சு வலி கீழே விழுந்துருச்சு, பேச்சு மூச்சு இல்லை. உடனே அந்த மருமவை ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த ஒரு நிமிஷத்தில் வந்துட்டான், படப்படன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருச்சு. டாக்டர் உடனே நல்ல வேலை இருந்தார், 10 நிமிஷத்தில் ஊசியை போட்டு உடனே எழுந்திரிச்சு உட்காந்துருச்சு. மின்னல் வேகத்தில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு இந்த மருமவை. எவ்வளவு பாசம். டாக்டர் கேட்டார், இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீ வந்திருந்தீன்னா உன் மாமியாரை நீ உயிரோடு பார்த்துருக்க முடியாதுமா, உன்னால தான் உன் மாமியார் பழச்சிது, இவ்வளவு உடனே கொண்டாந்து சேர்த்துட்டியே அப்படின்னு சொன்னது பாராட்டினார்ல. அதுக்கு அந்த மருமவை சொல்கிறா, நான் அந்த ஆட்டோக்காரன்ட்ட மெதுவாக தான் போக சொன்னேன் சார், அவன் தான் கண்ணு மண்ணு தெரியாமல் இப்படி வேகமாக கொண்டாந்து சேர்த்துட்டான். இதுக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு 4 மணிக்குலாம் நான் வீட்டுக்கு போயிட்டேங்க. 4 மணிக்கு ஒரு குடுகுடுப்பக்காரன் என் வீட்டுக்கு வந்தான். குடுகுடுப்பக்காரன் வீட்டுக்கு வந்து, இந்த வீட்டுல சீதாவி குடி இருக்குது, இந்த வீட்டுல சீதாவி குடி இருக்குது, இந்த வீட்டுல சீதாவி குடி இருக்குதுன்னா, நான் இப்பதான் கண்ணு முடிச்சு சம்பாரிச்சு வரேன், அதை வாங்கிட்டு போலான்ட்டு இவன் என்னென்னமோ புழுகிறான்னு சொல்லிட்டு நான் காசு போடலைங்க. ஸ்ரீதேவி குடி இருக்குன்னா, ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னா லட்சுமி அப்படின்னு சொன்னா பாருங்க. நான் சொன்னேன், இந்த காசை வாங்குறதுக்கு தான் அவன் சொல்றான் அப்படின்ட்டு நான் காசு போடல கிருப்பான்னு. உடனே போயிட்டு அவன் 6 மணிக்கெல்லாம் திரும்ப வந்தான் என் வீட்டுக்கு. வந்த உடனே நான் எங்க வீட்டுக்கார பேப்பரை படிச்சுட்டு உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கிறேன். அவன் சொல்றான், இந்த வீட்டுல ஒரு மூதாவி குடி இருக்குது, இந்த வீட்டுல ஒரு மூதாவி குடி இருக்குது. நான் பாருங்க, என் புருஷன் 100 ரூபாயை கொண்டு போய் போடுறாருங்க. இந்த பாரு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான், நீ என்ன குடுக்குடு பாக்குறதுக்கு 100 ரூபா போடுற அப்படின்னு. கம்முன்டி 25 வருஷமா சொல்லாத அவன் சொல்றான் மூதாவி மூதாவி. நடுவுல போன வாரம் குற்றாலத்துல பட்டிமன்றம் நான் காலையிலே போயிட்டேன். அப்புறம் நான் 10 நாளா ஊருக்கு தான் சுத்துற வேலை போயிட்ட பாருங்க. அவன் நிகழ்ச்சி அமைப்பாளர் ரொம்ப நல்லவர், இந்த ஊருக்காரங்க மாதிரி. அவர் என்ன சொன்னாரு, காலையிலே வண்டியம்மா நீங்க அந்த குற்றால அருவியெல்லாம் போய் சுத்தி பார்த்துருவான்னு சொன்னாருங்க. நானும் போனேன். அங்க போய் பார்த்தா குற்றாலத்துல அருவி கொட்டுது, குருவி பறக்குது. என் மனசு அப்படியே மாமாவை பறந்துச்சுங்க. எப்படி பறந்தது தெரியுமா? குத்தால அருவியில குடிச்சாலும் அடங்காது, குத்தால அருவியில குடிச்சாலும் அடங்காது, இது போல மாமா ஞாபகம் வந்துருச்சு. நான் என்ன பண்ண, 10 நாள் ஆச்சு மாமாவை பார்த்து. சரி நம்ம ஒரு செல்ஃபி பிரியர், நான் எப்பவுமே செல்ஃபி எடுத்துட்டே இருப்பேன். அங்க வந்து பார்த்த கூட பாத்தீங்கல்ல, செல்ஃபி எடுத்துட்டு தான் இருக்கேன். அது போல செல்ஃபி பிரியர். நான் அங்க என்ன பண்ணேன், செல்ஃபி எடுத்து மாமாவுக்கு அனுப்பிச்சுடலாம், போட்டோ அனுப்பிச்சுடலான்ட்டு பார்த்தோம். அக்கம் பக்கம் பார்த்தா குரங்கு தான் உட்காந்து. சரி என்ன பண்றது, நமக்கு வாய்ச்சுதான். இங்க கௌதமி கூட எடுத்துக்கிற போட்டோம், அங்க குரங்கு தான் உட்காந்து. ஏன் தலையெழுத்து கௌதமி மாதிரி அங்க குரங்கு உட்காந்துருந்து பாருங்க. அந்த குரங்கு கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுத்து எங்க மாமாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு, மாமா போட்டோ எப்படி இருக்குன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன் பாருங்க. 1 மணி நேரம் பதில வரலைங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. திரும்ப நான் சொன்னேன், இந்த பாரு நான் தான் போட்டோ அனுப்பிச்சுட்டேன்ல, நல்லா இருக்கு இல்லைன்னு சொன்னா உன் வாயில இருக்க முத்தா உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, கொஞ்சம் பொருடி, எது குரங்கு எது நீன்னே தெரியல, அதை கண்டுபிடிச்சு சொல்றேங்கிறாருங்க. ஆனாலும் இதுக்கு போய் நீ செல்ஃபி எடுத்திருக்கிற, என்ன பண்றதுங்க. ஆனா நடுவுல கல்யாணம் நம்ம உடனே முதலிரவுன்னு ஒண்ணு வரும். அந்த முதலிரவுல நான் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே பொண்ணு அலங்காரம் பண்ணி, அழகா அலங்காரம் பண்ணி, வெள்ளி சொம்புல வெது வெதுன்னு பாலோட கொண்டு போய் அந்த ரூம்ல உட்கார வச்சாங்க. நானும் வெள்ளி சொம்புல வெது வெதுன்னு பாலோட போய் உட்கார்ந்துக்கிறேன். மாமா வந்தா பால் ஊத்தலாம். பால் ஊத்தலாம்னா இல்லைங்க, டம்ளர்ல ஊத்தி கொடுக்கலாம். உட்காந்துருக்கிறேன். மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, மாமா வரவே இல்லைங்க. நான் அப்படியே லைட்டா கதவை திறந்து இப்படி எட்டி பாக்குறேன். எங்க அப்பதான் வெளியே இருந்துட்டு சொல்லுது, ஏய் இந்த நேரத்துல வந்து என்ன எட்டி பாக்குறேன் படிக்கலாம் அப்படின்னுச்சு. இல்ல அப்பதான் என்ன மாமா வரவே இல்லை அப்பதான் அப்படிங்கிறேன். ஆனா சண்டாளா இன்னைக்கு நான் வரலாமா? அப்ப அந்த முக்குட்ல விழுந்து கிடக்குறானே, அது உன் புருஷனா போய் பாருந்துச்சு.
நான் போறேன், அவரு அங்க பண்ணி தடவிட்டு படுத்துக்கிறாரு நடுவில் சாக்கடையில். அடியே சரதா என்னட்டு மொசு மொசு நீதெல்லாம் அப்படின்னு படுத்துக்கிறதுங்க. நான் போய் மாமா வாமாமா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறேன். ஏய் வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, வந்துட்டியா? உட்கார அப்படின்னு. இங்க வா, இங்க உட்கார்றதுக்கு நான் வரல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். ஏய் உட்காரு, நீ படிச்சிருந்தானே, நீ ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். இப்போ என்ன இருக்கு, இந்த பூமி சுற்றுதா இல்லையான்னு இருங்க. நான் சொன்னேன் 24 மணி நேரமும் பூமி சுத்திக்கிட்டு தான் இருக்கு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்படி இந்த பூமி இப்படி சுற்றி வராக்குள்ள நம்ம மூடு இங்கே வர ஏறிக்கலாம், நீ இங்கே உட்காந்துட்டாருங்க. எப்படியா அப்படி ஆளுங்க வாக்கப்பட்டு அந்த மாதிரி குடிகாரங்கிட்ட வாக்கப்பட்டாலும் அதான் எப்படி நீ முதல் இரவு நேரத்தில் பால் கொண்டு போய் ரூமில் வச்சிருக்கிற, அவர் பியூர் மில்க் சாப்பிட்டுருக்கிறார். ஆனா நடுவில் அவரை நான் எப்படி தெரியுமா திருத்தினேன்? இந்தவா, நான் உன்னை கட்டிக்கிட்டது எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உன்னை கட்டி வந்ததை ஒன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கிறேன். இந்த கோவில்ல இருக்கிற சாமியே நீதாயா, ஏயா இப்படி என்ன பாடாப்படுத்துற? நீ இல்லைன்னா நாங்க இல்லையா? அந்த குடும்பத்தோட தலைவன் வேறியா நீ? இந்த வேறு இல்லைன்னா மரம் இருக்காது, பூ இருக்காது, கிளை இருக்காது அப்படின்னு சொல்லி திருத்தி எப்படி அவட பாட்டு கொடுத்துருக்கோம் தெரியுமா? நாட்டுப்புற பாட்டுல, கோவிலிலே சாமி நீதான், கோவிலிலே ராசா நீதான், கோவிலிலே சாமி நீதான், கோவிலிலே ராசா நீதான், கோவிலிலே பாட்டு கொடுத்தோம். நடுவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் நாட்டுப்புற பாடலுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்க. செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட, செத்தவங்களுக்கு செலை வச்சு மாலை போடுறதை விட, உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. நீங்க அத்தனை சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.